ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பிக் பாஸ் பற்றி தான். என்னடா பிக் பாஸ் முடிஞ்சு பிக் பாஸ் பற்றி போடுறேன்னு நினைக்காதீங்க. பிக் பாஸ் முடிஞ்சாலும் அதோட இம்பாக்ட் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டேலேருந்து 100th டே வரைக்குமே, லாஸ்ட் டே வரைக்குமே இருந்த கண்டஸ்டன்ஸில் யாரோட நேம் வந்து அதிகமாக டேமேஜ் ஆகிருக்கு, உள்ள இந்த கண்டஸ்டன்ஸ்குள்ளேயும் சரி, வெளியில் பார்த்தா ஆடியன்ஸ்லேயும் சரி, யாரோட நேம் வந்துட்டு ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். டக்குன்னு எல்லாருக்கும் தோன்றது வந்துட்டு பாரு அண்ட் கம்ருதீன் தான். பட் என்னை பொறுத்தளவுக்கு பாரு அண்ட் கம்ருதீனோட நேம் அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகலைன்னு நான் சொல்லுவேன். கண்டஸ்டன்ஸ்குள்ளேயும் சரி, ஆடியன்ஸ்லேயும் சரி. பிகாஸ் அவங்க என்னதான் தப்பு பண்ணாலுமே அவங்க மேலே ஒரு சில நல்ல அபிப்பிராயங்களுமே வந்துட்டு எல்லாருக்குமே இருக்குது. இதில் பாருவோட அந்த ஒரு விதமான கேம் பிளேயை வந்துட்டு என்கரேஜ் பண்ணதுமே பேபி டீம் தான். ஸோ இதில் தவறுன்னு பார்க்கும்போது பேபி டீம் மேலே தான் இருக்கே தவிர பாரு மேலே இல்லை. அதை நிறையா பேர் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்போ வேறு யார் மேலே அதிக தப்பு இருக்குது, யாரோட நேம் அதிகமாக டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒருவேளை திவாகரா இருக்குமோன்னு சொல்லி பார்த்தா, திவாகர் பண்ணது ரொம்ப ஒஸ்ட் பிஹேவியர் தான் லேடிஸ் கிட்டலாம் பண்ணது. வெளில இருந்த செலிபிரிட்டிஸில் சில பேர் கூட அவரை திட்டி வந்துட்டு வீடியோஸ் போட்டிருந்தாங்க. பட் அவரையுமே ஒரு காமெடி பீஸ் அப்படின்ற ஒரு வகையில் நம்ம தள்ளி வச்சுட்டு, அடுத்தது யார், அப்போ யார் தான் அதில் ரொம்ப டேமேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம சாண்ட்ரா தாங்க. நம்ம சாண்ட்ரா வந்துட்டு உள்ளே வந்ததுலேருந்து ரொம்ப ஒஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு பிரிஜின்னே வந்துட்டு ஆச்சரியப்பட்டிருப்பாரு, ஏன் நம்ம ஒய்ஃப் இந்த மாதிரி நடந்துக்கிறான்ற மாதிரி. பட் வந்து அவர் ஒய்ஃபை காப்பாற்றுறதுக்கு நிறைய சமாளிச்சாருன்னு கூட சொல்லிக்கலாம். ஓரளவுக்கு ட்ரை பண்ணாருன்னு சொல்லலாம். பட் சாண்ட்ரா தான் வந்துட்டு உள்ள இருந்த கண்டஸ்டன்ஸ்க்குமே யாருக்குமே அவங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை. அந்த கார் இன்சிடென்ட்னால ஒரு சின்ன ஒரு பரிதாபம் ஏற்படுத்ததை தவிர, அதுலேயுமே அவங்க அந்த கார் இன்சிடென்ட்ல ஒரு லெவலுக்கு மேலே அவங்க நடிக்க தான் செஞ்சாங்கன்ற ஒரு டவுட் வந்து அவங்களுக்குமே இருக்குது, நமக்குமே இருக்குது. அண்ட் அது போக அவங்க நடந்துக்கிட்ட விதங்கள், பேசின விஷயங்கள், இது எதுவுமே வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக தான் இருக்குது. அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கூட வெளியில் வந்துட்டு இன்டர்வியூ கொடுக்கும்போது, எனக்கே அவ ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ சாண்ட்ரா தான் அதிகமாக டேமேஜ் ஆகிருக்க ஒரு கண்டஸ்டன்ட்.